ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் பற்றி பேசலாம். நம்ம யூஸ்வலாக காலங்காத்தால எழுந்த உடனே எல்லார் வீட்லேயும் கேர்ள்ஸ், லேடிஸ், அம்மா எல்லாருமே பண்ணுறது என்ன அப்படிங்கிறது தான் வாசலை தெளித்து கோலம் போடுவாங்க. ரைட்டா இல்லைங்களா? ஸோ அந்த கோலம் போடுறதுல என்னெல்லாம் நம்மளுக்கு பயன் இருக்குது அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்க்கலாம். ஸோ யூஸ்வலாக காலையில் எழுந்த உடனே வாசலில் நம்ம தண்ணியை தெளித்து மிந்தி காலத்துலலாம் சாணம் எல்லாம் தெளிக்கணும். அந்த ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம வீட்டுக்குள்ளே எந்த நோயும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறது. அது மட்டும் கிடையாது, நம்மளோட கார்மிக் கனெக்ஷன்ஸ், அதாவது கர்மான்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ நம்ம தினந்தோறும் ஒரு 1000 உயிர்களுக்கு, உயிர்னா ஜஸ்ட் சாப்பாடுன்னு மக்களுக்கு அப்படிங்கிறது இல்லாமல் இன்செக்ட்ஸ், வேர்ம்ஸ், பேர்ட்ஸ், இது எல்லாத்துக்குமே, ஆண்ட்ஸ், இது எல்லாத்துக்குமே நம்ம உணவு கொடுக்குற மாதிரி வாசலில் மாக்கோலத்தை நம்ம போடுவோம். அது அரிசி மாவில் நம்ம எடுத்து போடுவோம். இது யூஸ்வலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் எல்லா நாளுமே இருக்கும். ஆனால் மார்கழி மாதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் அவ்வளோ அழகாக போட்டுகிட்டே இருப்பாங்க. அண்ட் விசேஷத்துலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னுமே ரொம்ப பெருசாக அழகாக இன்னுமே போடுவாங்க. ஸோ இதுலேருந்து என்ன நம்மளுக்கு அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட மைண்டில் இருக்கிற ஃபோக்கஸ், கான்சென்ட்ரேஷன் நல்லாயிருக்கும். ஏன்னா கரெக்டாக புள்ளி வைக்கணும், அந்த கரெக்டான ஸ்பேஸிங் இருக்கணும், அந்த எப்படி கொண்டு போகிறோம் அந்த வளைவு அதெல்லாமே நீட்டாக இருக்கணும். அப்படிங்கிற போது நம்ம ஃபோக்கஸ்டாக கான்சென்ட்ரேட் பண்ணினா தான் நம்மளுக்கு அது பண்ண முடியும். நம்மளோட க்ரியேட்டிவ் டேலண்ட்ஸ் எல்லாம் வெளியில் காமிக்கிறதுக்கு இது ஒரு வகையாகும் இல்லையா? ஸோ ரொம்ப அழகாக நம்ம போட்டோம்னா கண்டிப்பாக நிறைய பேர் நம்மளை பாராட்டி நம்ம சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மளோட இம்பார்ட்டண்ட்டான மனசுக்குள்ளே ஓடுற என்ன திங்கிங்ஸ், அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். பட் நெகட்டிவாக இருக்கும்போது இதை பண்ணும்போது, ஒரு ஆர்ட் தெரப்பியாக நம்ம பண்ணும்போது நம்மளோட அந்த நெகட்டிவ்னஸ் அது பாசிட்டிவிட்டியாக மாறி ஒரு நாளோட தொடக்கமே ஒரு பாசிட்டிவாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கும்போது இது ரொம்ப நன்னா இருக்கு, பக்கத்து வீட்டுக்கும் நம்மளுக்கு வீட்டுக்கும் நல்லா இருக்குது அப்படிங்கிற போது அந்த ஒரு பெருமையும் நம்மளுக்கு சார்ந்து இருக்கும். மட்டும் இல்லாமல் நம்ம பெண்ட் பண்ணி குனிஞ்சு நிமிந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ், ஃபிசிக்கல் எக்ஸசைஸும் அந்த ஒரு 1 hour, எப்படி கோலம் போடுறதுக்கு அவ்வளோ நேரம் ஆகிடும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி நல்ல பெருசாக வாசலில் கோலம் போடும்போது ஒரு கிட்டத்தட்ட நல்ல குனிஞ்சு நிமிந்து இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். நம்மளோட பாடி ஃப்ளெக்சிபிலிட்டியாகவும் இருக்கும். ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் மட்டும் கிடையாது, மென்டல் வெல்பீயிங்கும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இதெல்லாம் நாளளவில் என்ன ஆயிடுச்சு, ஸ்டிக்கர் கோலம் போடுற மாதிரி ஆயிடுது, இல்லை விசேஷத்துக்கு மட்டும் கோலம் போடுற மாதிரி ஆயிடுது. அந்த மாதிரி இல்லாமல் தினந்தோறும் நம்ம சாமி கிட்டக்கவும் சரி, வீட்டை வாசலையும் சரி, நம்ம அந்த மாதிரி கோலம் போட போட நம்மளோட மென்டல் வெல்பீயிங் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பழைய விஷயங்கள் தான், ஆனாலும் நம்ம இன்னைக்கு அதோட அர்த்தம், அதோட உள்ள அர்த்தம், அதோட பயன்கள் எல்லாம் நம்ம தெரிஞ்சு நம்ம செய்யும் போது அதோட பலனை